Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸ் சாப்டர் 2ல் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து அதோட கண்டினியூஷன் தான். ஓகே, நான் இப்போ இந்த சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.11 கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விச் ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் லைக் I -2 + I and 3 is farthest from origin. farthest அப்படின்னா எந்த பாயிண்ட் வந்து ஆர்ஜின், இந்த டயக்ராம் பாருங்கள், எந்த பாயிண்ட் வந்து இந்த ஆர்ஜின்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இமேஜ் பார்த்துட்டு ஈஸியாக சொல்லிடலாம் இல்லையா? ஆனால் பட் ஆன்சர் கண்டுபிடிக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஜினுக்கும் ஐக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம ரியல் நம்பரில் கேட்டால் ஈஸியாக சொல்லிடுவீங்க தானே. ரியல் நம்பர் லைனில் இப்போ இதுதான் 0, இதுதான் 3 அப்படின்னா இது ரெண்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இதோ இந்த டிஸ்டன்ஸ் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? 3லேருந்து 0வை சப் பண்ணி ஆன்சர் சொல்லுவோம் இல்லையா? ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் இதே லாஜிக் தான். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். இங்கே என்ன பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க? I -2 + I 3. இது மூணுக்கு எதுலேருந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஆர்ஜின்லேருந்து. ஆர்ஜின் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆர்ஜின் இஸ் 0 + 0I. ஓகேவா? ரியல் நம்பரில் ஆர்ஜின் என்ன சொல்லுவோம்? 0,0ன்னு சொல்லுவோம், அதாவது R2 பிளேனில். ஸோ அதே மாதிரி காம்ப்ளெக்ஸில் ஆர்ஜின் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா 0 + 0I அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதிலேருந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்படி எழுதணும், Z1 - Z2 அப்படின்னு. இங்கே Z1 ஆர்ஜின் எடுத்துக்கலாம், Z2 அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை ஒன்று எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒன்று இப்படி சால்வ் பண்ணலாம். ஆனால் இங்கே உங்களுக்கு ஆர்ஜின் கொடுத்துருக்கனால இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. சிம்பிளாக அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ்க்கு மட்டும் மாடுலஸ் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்காக மாடுலஸ் கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது? ஃபஸ்ட் பாயிண்ட் இஸ் மாடுலஸ் ஆஃப் I. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஐனா இப்போது இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, x + IY. இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணோம்? √(x² + y² தான் எழுதணுமே தவிர எப்போயுமே ஐயே எழுதக்கூடாது. இமேஜினரி டைமில் I வரக்கூடாது. இங்கே இந்த நம்பர் ஆக்சுவலாக என்ன நம்பர்? 0 + 1I அப்படின்னு இருக்கும். அப்போது அந்த 1 தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அந்த I டேர்மை எடுத்துக்கக்கூடாது. அப்போ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள், √(1²). கரெக்டாக? √(1² என்னது? 1²னா 1 × 1, ஸோ 1. அப்போது 1² என்னது? 1 தான். √(1) இஸ் ஆல்வேஸ் 1. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நமக்கு ஆன்சர் என்னது? 1. அப்போது ஐங்கிற பாயிண்ட் வந்து ஆர்ஜின்லேருந்து 1 டிஸ்டன்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குது? -2 + I. ஸோ அதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிங்க. மாடுலஸ் ஆஃப் -2 + I. √(x) என்னது? -2² + y என்னது? 1². ஸோ -2²னா -2வை 2 டைம்ஸ் எழுதி ப்ராடக்ட் பண்ணணும். -2 2 டைம்ஸ் எழுதினா -(-) ப்ளஸ், அப்புறம் 2 2s are 4. ஸோ 4. 1² லாஸ்ட் சம்மில் தானே பார்த்தோம். 1² என்னது? 1. ஸோ 4 + 1 5, √5. இந்த √5 இர்ரேஷ்னல் நம்பர். ஸோ இதை வந்து இதே மாதிரி ரேஷ்னல் நம்பராக மாற்றி எழுதிக்கணும். அதாவது டெசிமலில், இதை ரேஷ்னலாக மாற்ற முடியாது, டெசிமலில் எழுதிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 3 வேல்யூவையும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன வேல்யூஸ்லாம் அப்படின்னா √2னா 1.414. இந்த சம்மில் யூஸ் ஆகாது, பட் எனிவே ஃப்யூச்சரில் யூஸ் ஆகலாம். 1.732 √3னா. √5 அப்படின்னா 2.236. அப்போ √5ஓட வேல்யூ என்னது? 2.236 அப்ராக்சிமேட்டட் வேல்யூ, நாட் அ ரியல் வேல்யூ, எஸ்டிமேட்டட் வேல்யூ தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்ன நம்பர்? 3. ஸோ மாடுலஸ் ஆஃப் 3னா என்னது? √3². அப்போது 3² என்னது? 9. அப்படி இல்லை அப்படின்னா
என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட் எப்படி எழுதுவோம், 3 ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட்டை 1/2ன்னு எழுதுவோம். ஸோ 2 கெட்ஸ் கேன்சல், ஆன்சர் என்னது 3. ஸோ இதில் எது தூரம் அதிகமாக இருக்குது, I வந்து 1 டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது ஆரிஜின்லேருந்து, அதுவே -2 + I 2.236 டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. அண்ட் 3 வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது, 3 டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ 3 இஸ் த farthest point from origin. ஓகேவா. அடுத்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு ஒவ்வொன்றோட மாடுலோ வேல்யூ கொடுத்துருக்காங்க. Modulus of Z1 equal to modulus of Z2 is equal to modulus of Z3, which is equal to modulus of Z1 plus Z2 plus Z3 equals to 1. அப்படின்னா 1 by modulus of Z1 plus modulus of Z2 1 by modulus of 1 by Z1 plus 1 by Z2 plus 1 by Z3 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்முக்கு ஆல்ரெடி நான் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் கிளாஸ் எடுக்கிறப்ப ஒரு ரிசல்ட் சொன்னேன், ஞாபகம் இருக்கா, modulus of Z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு Z பார் அப்படின்னு ஒரு ரிசல்ட் கொடுத்தேன். இந்த ரிசல்ட்டை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். modulus of Z1 இருக்கா, modulus of Z1க்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1. ஸோ அதை எழுதிக்கோங்க. modulus of Z1 இஸ் ஈக்குவல் டு 1. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுத்துகிட்டா நமக்கு மேலே உள்ள ரிசல்ட் அப்ளை பண்ணலாம் தானே. இங்கே ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணலாம். அப்போது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுத்துருங்க. Z1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் என்னது தான், 1 தான். அப்போது சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் தானே. modulus of Z ஸ்கொயர்னு வந்து எப்படி சப்ஸ்டியூட் பண்ணும், Z இன்ட்டு Z பார்னு சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Z1 Z1 பார் இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம் 1 by Z1ன்னு இருக்குது. அப்போ எனக்கு இங்கே என்ன வேணும், 1 by Z1ன்னு வேணும். 1 by Z1க்கு பதிலாக எனக்கு வேறு ஆன்சர் கிடச்சிது அப்படின்னா நான் இதுக்கு பதிலாக இந்த ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன் இல்லையா. அப்போது இங்கே ப்ராடக்டில் தானே இருக்குது ரெண்டு நம்பரும். இந்த Z1 கீழே கொண்டு போயிட்டால் எனக்கு இதே மாதிரி டேர்ம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுங்கள், Z1 கீழே கொண்டு போயிருங்க. அப்போ Z1 பார் இஸ் ஈக்குவல் டு 1 by Z1. ஓகேவா, புரியுதா. இதே மாதிரி சிமிலர்லி Z2 பார் என்ன, இதே மாதிரி தான் எழுதணும், 1 by Z2. அப்புறம் Z3 பார் என்னது, 1 by Z3. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போது இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும். 1 by Z1க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், Z1 பார்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்புறம் 1 by Z2க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், Z2 பார்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 by Z3க்கு பதிலாக Z3 பார்னு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 by Z1 ப்ளஸ் 1 by Z2 ப்ளஸ் 1 by Z3 பார். ஓகே, இதுக்கு பதிலாக என்ன, ஃபஸ்ட் ஒன் டேர்முக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், Z1 பார். ஸோ ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Z1 பார் ப்ளஸ் Z2 பார் ப்ளஸ் Z3 பார் மாடுலஸ். இது ஞாபகம் இருக்குது தானே. Z1 ப்ளஸ் Z2 இந்த ஹோல் பார்னு இருந்தால் Z1 பார் ப்ளஸ் Z2 பார்னு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம். இங்கே எப்படி இருக்குது, இங்கே தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி இருக்குது. தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி இருந்தால் எப்படி எழுதலாம், சேர்த்து எழுதிக்கலாம். அப்போ அடுத்த ஸ்டெப் என்னது, modulus of Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஹோல் பார். அவ்வளோதான். இப்போது அடுத்த ரிசல்ட் யூஸ் another color. Z1 பார் அப்படின்னு இருந்துச்சுன்னா both are same. ஓகேவா. மாடுலஸ்குள்ளே பார் இருந்தாலும் இல்லைனாலும் வேல்யூ சேம் தான். ஸோ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்து மாடுலஸ் எடுத்தாலும் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் இல்லாமல் மாடுலஸ் எடுத்தாலும் ஆன்சர் சேம் தான். ஸோ இங்கே ஆன்சர், அப்போ இந்த ஸ்டெப்பை எப்படி மாற்றலாம், இங்கே Z1க்கு பதிலாக இந்த 3 டேர்ம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே பார் இருக்குது. பார் இருந்தால் என்ன பண்ணலாம், பார் இல்லாமல் எழுதலாம். அப்போ இங்கே பார் இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம், பார் இல்லாமல் எழுதலாம். modulus of Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3. இப்போ கொஷினில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். modulus of Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னது, 1. ஓகேவா. Now
தேர்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. இந்த ரிசல்ட் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா இந்த மாதிரி சம்மில் எந்த மெத்தடில் கொடுத்தாலும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஃபார்முலா என்னதுன்னா மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் z1 மைனஸ் z2 less than or equal to modulus of z1 plus z2 which is less than or equal to modulus of z1 plus modulus of z2. ஓகேவா? இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, modulus of z ஈக்குவல்ஸ் டு 2ன்னு கொடுத்துட்டு இதை ப்ரூஃப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பேர் தான் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ஸோ இந்த ஈக்குவேஷனும் நீங்கள் மனப்பாடமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸி தான். 2 நம்பருக்கு தனித்தனியாக மாடுலஸ் கண்டுபிடிச்சிட்டு சப் பண்ணிவிட்டு திருப்பி மாடுலஸ் போடுறதும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இந்த சிம்பிள் பேர் என்னது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு, less than or equal to. ஓகேவா? which is less than or equal to modulus of z1 plus z2 which is less than or equal to, தனித்தனியாக மாடுலஸ் போட்டு ஆட் பண்ணுறதும் சேம் less than or equal-ஆக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒவ்வொன்றா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இப்போ இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. அப்போது z1க்கு பதிலாக zன்னு எடுத்துக்கோங்க, z2க்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம், 3 + 4iன்னு எடுத்துக்கலாம். இந்த ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். எதுக்கு பதிலாக எந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு மாற்றி எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் இதை சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணுங்கள். z1க்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். z1க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், z. ஸோ மாடுலஸ் ஆஃப் மாட் z மைனஸ் z2 என்ன இருக்குது, z2 வந்து 3 + 4i. ஸோ 3 + 4i மாடுலஸ் less than or equal to, சென்டர் டைம் என்னது, z1 + z2. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி மட்டும் எழுதுனா போதும், z + 3 + 4i which is less than or equal to mod z1 என்னது, mod z1னா இதுக்கு மாடுலஸ் அப்ளை பண்ணுங்கள். அப்போ mod z ப்ளஸ் அடுத்து mod z2னா இதுக்கு மாடுலஸ் அப்ளை பண்ணணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் 3 + 4i. ஓகேவா? இப்போ மாடுலஸ் ஃபார்முலா தெரியும் தானே, mod z is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப், சப்போஸ் z வந்து x + iy இருந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² + y². அப்போ சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணால் போதும்ல. இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, mod z வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், இதுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் 2 மைனஸ் இங்கே என்ன வேல்யூ இருக்குது, மாடுலஸ் ஆஃப் 3 + 4iன்னு இருக்குது. இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபார்முலா என்ன சொல்லுது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² + y². அப்போ இங்கே x என்னது 3, y வந்து 4. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3² + 4² பார் less than or equal to, சென்டர் டைம் அப்படியே வச்சுக்கோங்க, 3 + 4i less than or equal to mod z என்னது, mod z என்னது, mod z வந்து 2ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 2 ப்ளஸ் இங்கேயும் எழுதிருங்க 3² + 4². now மாடுலஸ் ஆஃப் 2 மைனஸ் இங்கே என்னது 3². 3²னா 3 × 3 9. 4²னா 4 2 தடவை எழுதி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 4s are 16. ஓகேவா? அப்போ 9 + 16 எவ்வளோ, 25. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 which is less than or equal to modulus of z + 3 + 4i less than or equal to, இங்கே 2 இங்கே என்ன வரும், √25. ஸோ அடுத்த ஸ்டெப் எழுதிக்கலாமா, மாடுலஸ் ஆஃப் 2 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25னா ரூட்டுக்குள்ளே இதை பிரித்து எழுதிக்கலாமா, 5 × 5. இப்போ ரூட்டுக்குள்ளே ஒரே நம்பர் 2 தடவை இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை வெளில எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இது என்னென்ன வெளில எடுக்கலாம், 5ன்னு வெளில எடுத்துக்கலாம். 2 - 5 less than or equal to mod z + 3 + 4i less than or equal to, அப்போ இது என்னது 2 + 5. அப்போ இது ரெண்டையும் சப் பண்ணால் என்ன வரும், இது ரெண்டையும் சப் பண்ணுங்க, 2 - 5. அப்போது 5 தான் பெரிய நம்பர், ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைனில் இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் சைன்னா என்ன பண்ணணும், சப் பண்ணணும். அப்போது 2ல் 5 போச்சுன்னா 3, பெரிய நம்பர் என்னது 5 தான் பெரிய நம்பர், அதோட சைன் என்னது மைனஸ். ஸோ ஆன்சர் என்னது -3. இந்த பக்கம்
2 + 5 7 அவ்வளோதான், நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ இந்த பக்கம் என்ன வந்துச்சு, -3ன்னு வந்துச்சு. ஆனால் வெளியில் என்ன இருக்குது, மாட்லஸ் இருக்குது. மாட்லஸ்னால் நெகட்டிவ் வேல்யூவை பாசிட்டிவாக மாற்றிடும். ஓகேவா, அப்போ இது +3. இது 3 <= mod z + 3 + 4i which is <= 7. ஓகே ஓகே இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஷோ தட் இந்த ஈக்குவேஷனுக்கு 4 சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். உங்கள்கிட்ட சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இப்போ ரியலில் ஈக்குவேஷன் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. x² - 1 = 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸுக்கு பதிலாக நம்ம கொடுக்குற வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது இங்கே எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் 0 வந்துச்சு அப்படின்னா அதை இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த 1 அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகும், 1 -1 ஆயிரும். -1 + 1 ஆயிரும். ஸோ 1x². இந்த பக்கம் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா அந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ரூட்டாக போயிடும். ஓகேவா, = +or - √1 என்னது, 1 தான். ஸோ இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் என்னது, +or-1. இது ரியலில் கொடுக்குற ஈக்குவேஷன்ஸ். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, காம்ப்ளெக்ஸில் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதுக்கு 4 ஈக்குவேஷன் இருக்குதுன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இது பவர் 2 இருந்துச்சுன்னா 2 சொல்யூஷன் வரும். ஆனால் காம்ப்ளெக்ஸில் அப்படி வராது. ஓகேவா, காம்ப்ளெக்ஸில் 4 சொல்யூஷன்ஸ் இருக்குதுன்னு ப்ரூஃப் பண்ணணும்ல. ஸோ எப்படி ப்ரூஃப் பண்ணணுன்னு பார்க்கலாம். இந்த பார்ட் வேணால் ரப் பண்ணிடுறேன். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, z² = mod z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ z² z பார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பக்கமும் இப்போ என்ன பண்ணுங்கள், மாட்லஸ் எடுத்துருங்க. ஸோ இந்த சம்மில் என்ன ரிசல்ட்லாம் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, mod z bar = mod z, அப்புறம் mod z² = z × z bar. இந்த 2 ஈக்குவேஷனையும் அப்ளை, இந்த 2 ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, நோ அப்போ 2 பக்கம் மாட்லஸ் எடுத்துருங்க. மாட்லஸ் எடுத்தால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, எனக்கு இந்த ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்டுக்கு ஃபஸ்ட்டு வரும், அதை நான் இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸோ நான் இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றுறது எனக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்கு தான். ஸோ 2 பக்கமும் மாட்லஸ் அப்ளை பண்ணாங்கன்னா என்ன வரும், mod z² = mod z bar. இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, mod z bar இருக்குது. அதுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், mod zன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு மாற்றிக்கோங்க, mod z² = mod z. இப்போது இதில் ஸ்கொயரை வெளில எடுத்துருங்க. வெளில எடுத்துகிட்டு இந்த டேர்ம் இங்கே ப்ளஸில் தானே இருக்குது, அப்போ இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆயிரும். ஸோ இதை எப்படி எழுதலாம், mod z² - mod z = 0. புரியுது தானே, இதில் இருந்து ஸ்கொயரை வெளியில் எடுத்து போட்டிருக்கேன். இந்த டேர்ம் இங்கே ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், மைனஸில் வந்துடும். இப்போது இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், x² - x = 0ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுலேயும் x காமனாக இருந்தால் நான் எக்ஸை வெளில எடுத்துக்கலாம். இதில் ஒரு எக்ஸை வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா மிச்சம் எத்தனை எக்ஸ் இருக்கும், ஒரு எக்ஸ் இருக்கும். இதில் இந்த எக்ஸ் அப்படியே வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா மிச்சம் 1 தான் இருக்கும். ஸோ ரியலில் ஈக்குவேஷனை இப்படி எழுதிக்கலாம். நான் இதே மாதிரி இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எழுத போகணும். ஓகேவா, அப்போ இதிலேருந்து mod z காமனாக எடுத்துருங்க. mod z காமனாக எடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருக்கும், இதில் mod z மைனஸ் இதில் இந்த டேர்ம் ஃபுல்லாக காமனாக எடுத்துட்டேன். அப்போ ரிமைனிங் ஒன்றுமே இருக்காது. ஸோ 1 தான் இருக்கும், to 0. இப்போது x × y = 0 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எய்தர் x 0வாக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா y 0வாக இருக்கணும். அப்படி தானே, 2 நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 0 வருது. அப்போ என்ன அர்த்தம், ஏதாவது ஒரு நம்பர் எனக்கு 0வாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இங்கே அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள், அதே ஃபார்மேட்டில் தான் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ஒன்று mod z = 0வாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த டேர்ம் 0வாக இருக்கணும். அப்போ இங்கே எத்தனை கேஸ் இருக்குது, 2 கேஸ் இருக்குது.
ஒன்று என்னது mod z வந்து 0வாக இருக்கணும். அடுத்த கேஸ் என்னது mod z -1 வந்து 0வாக இருக்கணும். ஸோ mod z 0வாக இருந்தால் என்ன கிடைக்கும்? z to 0 தான். mod z 0 implies z equal to 0. அந்த பக்கம் mod z equal to 1. இப்போ mod zக்கு அடுத்த ரிசல்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். mod z equal to z into z bar. ஓகே mod z ஸ்கொயரில் இருக்குது. ஸோ ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸோ mod z ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் which is 1 தான். அப்போ mod z ஸ்கொயர் என்னது z into z bar which is equal to 1. அப்போது z bar என்ன வரும்? z bar is equal to 1/z அப்படின்னு கிடைக்கும். இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இந்த ரிசல்ட்டை நான் இப்போ அப்படியே கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா? என்ன பண்ண போகிறோம்? z பாருக்கு பதிலாக என்ன கிடச்சிருக்கு? 1/zன்னு கிடச்சிருக்கு. அப்போ இங்கே ஒரு z பார் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் போதும்? 1/zன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ கீப் இட் as equation 1. Substitute z bar is equal to 1/z in equation 1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு z பார் என்னது? z பார் தான் 1/z நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ z பார் இஸ் ஈக்குவல் டு 1/z implies that z cube is equal to 1. என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுது தானே? இங்கே டினாமினேட்டரில் இருக்க z கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ என்னாகும்? இதோட பவர் 1, இதோட பவர் 2. ஸோ பேஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா பவரை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பேஸ் என்னது? எக்ஸு. இந்த இடத்துல பேஸ் என்ன இருக்குது? இசட் இருக்குது. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா a + b. இங்கே பேஸ் என்னது? 2. இங்கே இங்கே பவர் என்னது? 2. இங்கே பவர் என்னது? 1. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3. ஸோ z³ is equal to 1. அப்போது இந்த ஈக்குவேஷனுக்கு எத்தனை சொல்யூஷன் கிடைக்கும்? பவர் எத்தனை இருக்கோ அத்தனை சொல்யூஷன் இருக்கும். ஸோ திஸ் ஈக்குவேஷன் has 3 சொல்யூஷன்ஸ். ஆல்ரெடி நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருச்சு தானே? இதோ ஒரு சொல்யூஷன் இருக்குது. therefore z square equal to z square is equal to z bar has 4 solutions. எப்படின்னு புரியுது தானே? எப்படி 4 சொல்யூஷன்ஸ் வந்தது? இங்கே பவர் 3 இருக்குன்னா இங்கே 3 சொல்யூஷன் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே ஆல்ரெடி இசட்டுக்கு என்ன வேல்யூ கிடச்சிருச்சு? 0ன்னு கிடச்சிருச்சு. அப்போ இங்கே ஒரு சொல்யூஷன் இருக்குது. இங்கே 3, இங்கே 1. ஸோ 3 + 1 4 சொல்யூஷன்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா? தேங்க்யூ.